பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை எந்த ஒரு இடத்துல இவர் வந்து ரொம்ப வேறுபட்டுட்டார்னா, கூட்டணி கட்சியான அதிமுக ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளின்னு சொன்னாரு. அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தலைக்கணும் அரகன்ஸ் எந்த அளவுக்கு போச்சுன்னா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் இடி இன்கம் டேக்ஸ் வச்சு உன்னை மிரட்டி நீ என் கூட தான் கூட்டணியில் இருக்கணும். எடப்பாடி வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் இது தப்பா பேசினிருந்தாருன்னா, இதனால தான் அவர் என்ன சொல்லிட்டாரு, அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் கூட்டணி கிடையாது. ஒரு பக்கம் உங்களோட தொண்டர்களே உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க, இன்னொரு பக்கம் சிறுபான்மையினர் ஓட்டு வெளியே போயிடும். இது எல்லாமே மீறி இவங்க எதுக்காக வந்து, அதாவது நீங்க குனியலாம், ஆனா உடையணுன்ற அளவுக்கு குனியக்கூடாது. நிறைய ஹோப் கொடுத்துட்டாரு, நான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ப்பேன். ஒருவேளை அங்க வந்து ஒரு 350 சீட்டு 400 சீட்டு அவங்களுக்கு வந்திருந்தால் இதை பத்தி கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, அங்க 240 சீட்டு தான் வந்தது. இப்ப எங்க அண்ணாமலை பேச்சை கேட்டு வின் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்கு சென்ட்ரல் பிஜேபி வந்திருக்காங்க. கூட்டணி மட்டும்தான், கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்றாரு. அதிகாரத்துல பங்கு கிடையாதுன்றதே போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். கனவுல தான் நீங்க ஆட்சி அமைக்க போறீங்க. அது கூட்டணி ஆட்சியா இருந்தா, தனித்த ஆட்சியா இருந்தா என்ன? அதிமுக வந்து திமுகவை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி அவங்க கிட்ட கிடையாது. பேட்டில்ன்றது எப்பவுமே உண்டு இல்லையா சார்? ஒரு காலத்துல நீங்க சொன்னது உண்மை, இப்போ அந்த மாதிரி இருக்கா? சார் இவ்வளவு வருஷம் நீங்க பார்த்துருப்பீங்க, இது எவ்வளவு புதுசா இருக்கு இந்த களம்? இப்போ இருக்கிற சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது இட்ஸ் அ கிளியர் டிஎம்கே மேண்டேட் தான். சீமான் முதல்ல அவர் கட்சியில் இருக்கிற தலைவர்களோட கூட்டணியில் இருக்கிறாரான்னு தெரியாது. கண்டமேனிக்கு இது காளியம்மாவை தூக்கிட்டாரு, சாட்டை துறைமுறைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டாரு. விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய குறைஞ்சபட்ச டிமாண்டே என்னன்னா, ஒரு 2.5 வருஷம் நான் சிஎம், 2.5 வருஷம் நீங்க சிஎம் ப்ரொபோசல் தான் அவர் எடப்பாடிக்கு கொடுத்ததா செய்திகள் வந்தது. இப்போ சீமானுக்கும் விஜய்க்கு நான் பார்க்குற ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் அங்கே யாருமே கிடையாது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட PR சுந்தர் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம். பாஜக அதிமுகவினுடைய அந்த கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டிருக்கு, உறுதியா நாங்க ஜெயிப்போம் அப்படின்றதெல்லாம் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? முதல்லங்க இதில் ஒன்றும் ஒரு பெருசாக சொல்கிறது ஒன்றும் கிடையாது. பிஜேபி யாரை கூட்டணி கூப்பிட்டாலும் அவங்க போய் தான் ஆகணும். போகலைன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு வரும், இடி ரைடு வரும். அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படலைன்னா நீங்கள் போக மாட்டேன்னு சொல்லலாம். அதிமுக பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. எம்ஜிஆர், அதுக்கு அடுத்தது ஒரு ஜெயலலிதா, 2 பேருமே ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் திமுகன்னு பார்த்திங்கன்னா ஒரு கருணாநிதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆளுமை. ஸ்டாலின் வந்து அந்தளவுக்கு பெரிய ஆளுமைன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகும், ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதாவும் மறைஞ்சிட்டாங்க, கருணாநிதியும் மறைஞ்சிட்டாரு. ஸோ அப்போ வந்து என்னென்னா நேச்சுரலாக வந்து திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு நேச்சுரல் இது, அடுத்தது வந்து ஸ்டாலின் வந்துட்டார். அவங்க வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே என்னென்னா ஓபிஎஸ் வருவாரா, இபிஎஸ் வருவாரா, சசிகலா வருவாங்களா? சசிகலா தான் வந்திருக்கணும். ஸோ அவங்கள வந்து சிலர்லாம் அவரை இது பண்ணி ப்ராக்கெட் பண்ணி அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவரால் வந்து ஒரு பதவிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒரே நிறுவனம் வந்து உலகத்தை கட்டி ஆண்டுதுன்னா அது வந்து உலகத்துக்கு நல்லது கிடையாது. அது வியாபாரமாகட்டும், அரசியலாகட்டும், எதுவும் இருந்தாலுமே. ஒரு ஆளுங்கட்சி அப்படின்னு ஒரு இருந்ததுனால், ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுங்கட்சி அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கணும். அப்போ தான் அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு அதிமுக வந்து இன்றைக்கும் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் அவங்க வந்து ஒரு பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் அவங்க இருக்கிறாங்க. 10 தடவை தோத்துட்டாரு பழனிசாமி அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணாலுமே, எந்தவித ஆளுமையுமே இல்லாமல் எவ்வளோ இன்டர்னல் பிரச்சனை வச்சுக்கின்னு கடந்த தேர்தலில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 70-80 சீட் வந்து அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 1/3 ஆஃப் த சீட் வின் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இது இப்படி இருக்கும்போது எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா, இவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தாங்க. பிஜேபியில் கூட்டணியில் இருந்தால் கண்டிப்பாக வந்து சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து திடீர்னு வந்து மாநில தலைவர், பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர் கொஞ்சம் ஓவர் ஆம்பிஷியஸாக இருந்தார். அவர் கொஞ்சம் ஒரு சுமாராக இருந்தால் கூட இருக்கிறவங்களாம் அவர் வந்து தூண்டி விட்டு ஒரு வடிவேல் படத்தில் ஒரு டைலாக் வரும், ஏண்டா இப்படி என்னை தூண்டி விட்டே உடம்பை புண்ணாக்கிட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் நிறுவனம் உலகத்திலே மிகப்பெரிய நிறுவனம், உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார நிறுவனம்,
அப்போ உங்களுக்கு சம்பளம் யார் கொடுக்கணும்? உங்களுக்கு கார் யார் கொடுக்கணும்? உங்களுக்கு வீடு யார் கொடுக்கணும்? நிறுவனம் தானே கொடுக்கணும். இவர் பிஜேபிக்காக தானே உழைச்சாரு. 24 மணி நேரம் பிஜேபிக்கு தானே உழைச்சாரு. அப்போ அந்த பிஜேபி தானே இவர் காசு கொடுக்கணும். உலகத்திலே பெரிய கட்சி, உலகத்திலே பணக்கார கட்சி, 7,000 கோடி 8,000 கோடி எலக்ட்ரல் பாண்டில் வாங்குறாங்க. ஆனால் அவங்க காசு கொடுக்க மாட்டாங்களாம். இவருடைய நண்பர்கள் மாதம் 10 லட்சம் கொடுப்பாங்களாம். நண்பர்கள் மாதம் 10 லட்சம் கொடுத்தாக்கா அந்த நீங்கள் எனக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தா இன்கம் டேக்ஸில் சும்மா இருப்பாங்களா? அவர் எதுங்க உங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கணும்? அவர் கிஃப்ட் கொடுத்துக்கிறாரு, நீங்கள் கிஃப்ட் டேக்ஸ் பே பண்ணுங்கன்னு வாங்க. இவர் இந்த 10 லட்சத்துக்கு கிஃப்ட் டேக்ஸ் பே பண்ணாரா? அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் போய் கேட்க முடியாது. அவங்களாம் ஒரு பெரிய தலைவர்ன்றதுனால நீங்கள் போய் இந்த கேள்வியை கேட்க முடியாது. ஒரு நிருபர் ஏதோ ஏடாகுடமாக கேள்வி கேட்டாருன்னு அந்த சேனலுக்கு ஃபோன் பண்ணி அவர் வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டாங்க. அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்படி தூக்கலைன்னா அந்த சேனலுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு ஈடு ரைடு போகும். அவங்கள நிம்மதியாக தொழில் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உலகத்திலேயே வெளிநாட்டு வாட்சி 3 லட்சம் ரூபாய் வாட்சை கட்டிக்கின்னு இதுதான் தேசபக்தி, நான் ஒரு விவசாயி மகன் அப்படின்னு சொல்கிற ஒரே ஆள் அண்ணாமலை தான். ஸோ இவர் என்ன பண்ணார்? ஓகே, ஒரு அரசியல்னு வந்துட்டா அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம். இது நீங்கள் குறை சொல்லணும்னா எல்லா கட்சி தலைவர்களுமே இந்த மாதிரி குறைகள்லாம் நம்ம நிறைய சொல்லலாம். இவர் ஒன்றும் பெரிய இவர் மட்டும்தான் ஏதோ தனியாக தப்பு பண்ணுறாரு, மீதி எல்லாரும் யோகியம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் எந்த ஒரு இடத்துல இவர் ரொம்ப வேறுபட்டுட்டார்னா எல்லாருமே எதிர்கட்சிகளை குறை சொல்லுவாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள்கிட்ட அணுக்கமாக இருப்பாங்க. இவர் என்ன பண்ணார்? கூட்டணி கட்சியான அதிமுக ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளின்னு சொன்னார். அவங்க ஊழல் குற்றவாளின்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஜெயிலில் போய் இருந்தாங்க. அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? புரியுதுங்களா? தப்பு செஞ்சாலுமே அந்த தப்பை சொல்லக்கூடாது. ஒன்று, அது கூட்டணி கட்சியாக இருக்கிறவங்கள சொல்லக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இறந்தவர்கள் பற்றி நம்ம தவறாக பேசுறது நம்முடைய மரபு கிடையாது இல்லைங்களா? இறந்ததுக்கப்புறம் பணத்தை பார்த்து நம்ம கையெடுத்து கும்பிட்றோம், நம்ம கடவுளாக வணங்குறோம். ஏன்னா ஒருத்தன் என்னைக்கு இறந்துட்டானோ அன்றைக்கி அவங்ககிட்ட எந்த வித நெகட்டிவ் தாட்ஸும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவன் இது பண்ணிடுறான். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஜெயலலிதா பற்றி சொன்னார். 50 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா போய் எங்கேயோ போய் மதுரையில் போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்தார். சரி, எதுக்கு? அவர் கேட்டுட்டு வந்ததாகவே இருக்கட்டும். அதை பற்றி இப்போ பேச வேண்டிய என்ன எனக்கு? அவங்க கட்சி பேர் அதிமுக. அப்படி இருக்கும்போது அண்ணா பற்றி தப்பாக பேசலாமா? நீங்கள் எதிர்கட்சி பற்றி பேசுங்க, உங்கள் கூட்டணி கட்சி. அப்போது இவங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு தலைக்கணம், அரகன்ஸ் எந்த அளவுக்கு போச்சுன்னா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் இடி இன்கம் டேக்ஸை வச்சு உன்னை மிரட்டி நீ என் கூட தான் கூட்டணியில் இருக்கணும் அப்படின்றது. அப்போது எடப்பாடி ஒரு ஒரு வந்த வழி தவறாக இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்லா சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவருக்கு எந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, சரி இப்போ பிஜேபி கூட நம்ம கூட்டணி போனோம்னால் நம்ம பேரில் இன்கம் டேக்ஸ் ரைடு வராது, இடி ரைடு வராது, நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேஃபாக இருப்பாங்க, ஓகே நல்லது. ஆனால் இந்த மாதிரி ஒரு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஒரு தப்பாக பேசினிருந்தாருன்னா கிரவுண்ட் லெவலில் அதிமுக தொண்டர்களே நமக்கு ஓட்டு போட மாட்டான். தொண்டர்களுக்கு அவசியம் கிடையாது. அவனுக்கு எம்ஜிஆர் மேலே இருந்த பாசமும் ஜெயலலிதா மேலே இருந்த பாசமும் எடப்பாடி மேலே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எடப்பாடி ஒரு நல்ல தலைவர், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு சேரிஷ்மேட்டிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. ஸோ அதே போல தான் ஸ்டாலினும் ஒரு சேரிஷ்மேட்டிக் கேரக்டர் கிடையாது. ஆனால் அவர் பல முயற்சிகளை பண்ணி அவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம ஒரு சேரிஷ்மேட்டிக் கேரக்டர் கிடையாது அப்படின்றதுனால. ஸோ அவர் எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ நல்லது செஞ்சு மக்களுடைய குட் புக்ஸில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சேரிஷ்மேட்டிக் கேரக்டர்னு சொல்கிற கருணாநிதியை விட ஸ்டாலின் எத்தனையோ விஷயங்களில் கருணாநிதியை பீட் பண்ணியிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு கூட்டணி கட்சியை கட்டி நிறுத்தினது கருணாநிதியால் கூட முடியல, ஆனால் ஸ்டாலின் அதை செஞ்சுருக்கிறார். ஸ்டாலினை மேலே கொண்டு வரதுக்கு மற்ற தலைவர்கள்லாம் என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப காலம் கடத்தினார் கருணாநிதி. எவ்வளோ ஆண்டுகள் கழிச்சு தான் அவர் கொண்டு வந்தார். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, வந்த உடனே ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டு, மினிஸ்டர் போஸ்ட்டு, உதவி சிஎம் தைரியமாக பண்ணார். ஸோ அப்போ என்னென்னா, ஒன்று உங்களுக்கு சரிஸ்மேட்டிக் கேரக்டர் இருக்கணும், அல்லது நீங்கள் ஒரு நல்லது பண்ணி அது மூலமாக தான் நீங்கள் ஒரு நல்ல பேர் எடுக்கணும்.
இப்போ எடப்பாடிக்கு நல்லது பண்ணி பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஆளுங்கட்சி இல்லை, அவர் எதிர்கட்சியாக இருக்கிறார். சரிஸ்மேட்டிக் கேரக்டரும் இல்லை. இப்போது அவருடைய தலைவர்களை பற்றி தப்பாக பேசினா அவருடைய தொண்டர்கள் வந்து இவருக்கு லோயலாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் கிராமத்தில் போனீங்கன்னு வச்சிங்களேன், மாமன் மச்சான் எல்லாம் இருப்பாங்க. ஒரே குடும்பத்தில் சேர்ந்தவங்க ஒருத்தன் திமுகவில் இருப்பான், இன்னொருத்தன் அண்ணா திமுகவில் இருப்பான். அவங்களாம் டீ கடையில் உட்காந்து பேசுவாங்க. என்னடா உனக்கு மானம் இல்லையா, உங்கள் தலைவரை பற்றி இவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க, அவங்கள கூட கூட்டி வச்சுக்கிறீங்களே அப்படின்னா அவனால் அது பதில் சொல்ல முடியாது. ஸோ இதனால தான் அவர் என்ன சொல்லிட்டாரு, அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் கூட்டணி கிடையாது அப்படின்றத ஒரு பிஜேபி தலைமைக்கு சொல்லிட்டாரு. இங்கே வெளியே வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது, அதனால் நான் சொல்லிட்டாரு. அங்கேருந்து ஒரு பாசிட்டிவாக எதுவும் ரிப்ளை வரல அப்படின்ன உடனே இவர் நான் சொல்லிட்டாரு, 2026 கூட பிஜேபி கூட கூட்டணி கிடையாது, 2029 கூட பிஜேபி கூட கூட்டணி கிடையாது, எக்காலமாக அவங்க கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய தொண்டர்களே உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க, இன்னொரு பக்கம் சிறுபான்மையினர் ஓட்டு வெளியே போயிடும். இது எல்லாமே மீறி இவங்க எதுக்காக வந்து, அதாவது ஒரு பழமை சொல்லுவாங்க, நீங்கள் குனியலாம் ஆனால் உடையணுன்ற அளவுக்கு குனியக்கூடாது. அந்த நிலைமை வரும்போது நீங்கள் எழுந்து நிற்கணும். ஸோ அதுதான் எடப்பாடி எழுந்து நின்னார். ஸோ இந்த இதில் வந்து ஒரு எடப்பாடி மேலே நம்ம வந்து ஒரு எந்த குறையும் சொல்ல முடியாது. இவர் வந்து சென்ட்ரல் ஹைகமாண்டுக்கு நிறைய ஹோப் கொடுத்துட்டாரு, நான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அங்கே வந்து ஒரு 350 சீட்டு 400 சீட்டு அவங்களுக்கு வந்திருந்தால் இதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, அங்கே 240 சீட்டு தான் வந்தது. இப்போ என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 10 சீட்டு 15 சீட்டு வந்தால் அது நமக்கு ஒரு பேருதவியாக இருக்குமே. இப்போ எங்கள் அண்ணாமலை பேச்சை கேட்டு நம்ம தனியாக நிற்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீண் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்கு சென்ட்ரல் பிஜேபி வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இவரை தலைவர் பதவியிலேருந்து எடுத்துகிட்டு, தலைவர் பதவியிலேருந்து எடுத்தா அடுத்த கவர்னர் போஸ்ட் ரெடி அல்லது அடுத்த மத்திய இணையமைச்சர் போஸ்ட் ரெடி. ஸோ தமிழகத்திலேருந்து எல்லாருக்கும் அது என்ன, நிர்மலா சீதாராமன், எல் முருகன், ஜெய்சங்கர் எல்லாமே யாருமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு போனவங்க கிடையாது. ஸோ அவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க. அதனால் அவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த கூட்டணி வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னு சொன்னால் இதனும் இந்த கூட்டணி அமைஞ்ச உடனே பெரிய மெகா கூட்டணி அமைஞ்சு போச்சு, பெருசாக இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2021 ஒன்றா தானே இருந்தீங்க, அப்போ எவ்வளோ சாதிச்சிங்க? அது 2021 இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஸ்டாலினும் புது ஆள் இல்லை. ஸோ அவர் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கேண்டிடேட் கிடையாது. ஏங்க அவருக்கும் கருணாநிதி இறந்துட்டார், அவருக்கும் ஒரு பெரிய சரிஸ்மேட்டிக் கேரக்டர் கிடையாது. ஸோ ஒரு கொஞ்சம் வீக்கான சைடுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போதே நீங்கள் கூட்டணியில் இருந்தே இந்த டிஎம்கே உங்களால் தோக்க முடியலன்னா, இப்போ இந்த கடந்த 5 வருஷத்தில் அவங்க எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகையாகட்டும், நம்ம லிஸ்ட்டு போனோன்னா நிறைய போடலாம். டிஎம்கேக்கு நெகட்டிவ் ஓட்ஸே இல்லை. அதாங்க நெகட்டிவ் ஓட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த ஒரு மாபெரும் தலைவராலையும் 100% மக்களை திருப்திப்படுத்த முடியாது. உலகத்திலேயே சிங்கப்பூரில் லீ குவான் யூ அப்படின்னு இருந்தார். ஸோ அவர் வந்து ஒரு மிக பெரும் தலைவர், சிங்கப்பூருக்காக எவ்வளோ செஞ்சார். அவருக்கே 89% ஓட்டு தான் வந்தது. அப்போ அவரை சொன்னார், இந்த 11% மக்கள் எனக்கு எதிராக எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரிலன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து 100% மக்களை உங்களுக்கு எந்த காலத்துலேயும் உங்களால் திருப்திப்படுத்த முடியாது. அதையெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி தான் நாங்கள் ஜெயிக்க போகிறோம், அதுக்காக தான் இந்த ஒரு அலைன்ஸே. அது கரெக்டுங்க. அதாவது நீங்கள் 10 ஆண்டு காலமாக நீங்கள் ஆட்சியில் இருந்து உங்களுடைய பெருமைகளை நீங்கள் சொல்லி பிஜேபி கூட கூட்டணியே இருந்து உங்களால் ஜெயிக்க முடியல. 1/3 ஆஃப் த சீட்டு கூட உங்களால் ஜெயிக்க முடியல. இப்போ கண்டிப்பாக வந்து டிஎம்கேக்கு ஆன்டி இன்குபன்சி இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம். ஸோ அதாவது ஆன்டி இன்குபன்சி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஆன்டி இன்குபன்சி கண்டிப்பாக இருக்கும்னு சொன்னால் எப்படி மத்திய பிரதேசில் 30 வருஷமாக பிஜேபி ஆட்சி இருக்குது, குஜராத்தில் எப்படி 30 வருஷமாக பிஜேபி ஆட்சி இருக்குது, மத்திய அரசில் எப்படி 15 வருஷமாக இப்போ 10 வருஷத்துக்கு மேலே பிஜேபி ஆட்சி இருக்குது. அப்போ அங்கெல்லாம் வந்து ஆன்டி இன்குபன்சி வராதா? ஸோ அப்படி ஒன்றும் நீ அப்படியே பார்த்தீங்கன்னாலும் அதிமுகவே தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்ததில்ல. அப்போ முதல் 5 ஆண்டு காலத்தில் அவங்களுக்கு ஆன்டி இன்குபன்சி இருந்து தான் அவங்களுக்கு ஓட்டு விழுந்துருக்கூடாதுல்ல. ஆனால் 2வது டைம் வந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ ஏன் வந்து ஸ்டாலினுக்கு வந்து 5 வருஷத்தில் எப்படி ஒரு பெரிய ஆன்டி இன்குபன்சி இருக்கும். அதனால் அவர் ஆன்டி இன்குபன்சி கண்டிப்பாக இருக்கும். அவர் தோக்கிற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நான் வந்து பொதுவாக சொல்லுவேன், கருணாநிதி அவர் வாழ்க்கையே போராட்டமாக தான் முடிஞ்சது. போராடி தான் கடைசி வரைக்கும் இருந்தார். ஆனால் ஸ்டாலினுக்கு வந்து உண்மையிலே உடம்பு பூரா மச்சம். இவருக்கு வந்து நிறைய அதிர்ஷ்டம் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த விஜய்னு ஒரு ஃபேக்டர் வந்து அது என்ன எல்லா ஓட்டையும் பிரிக்கும்.
பொதுவாக வந்து ஒரு புது நபர் உள்ளே வர்றாருன்னா அவர் ஓட்டை பிரிக்கிறாருன்னா அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் போகும். அவங்களோட ஓட்டுமே போகும், ரெடியூஸ் ஆகும். போகாது. அந்த டிஎம்கேலேருந்து ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு போகாதுன்னு நான் சொல்ல வரல. பட் எல்லா கட்சியிலேருந்தும் அவங்களுக்கு ஓட்டு போகும். ஆனால் ஒரு சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு புது பிளேயர் வரும்போது அவங்க ஓட்டை பிரித்தாங்கன்னா ஓட்டை பிரிக்கிறது இருக்கிறதுல டாமினன்ட் கட்சிக்கு தான் சாதகமாக வரும் அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விஜய் ஒரு ஃபேக்டரு, சீமானும் ஓரளவுக்கு நல்ல ஃபார்மேஷனில் இருக்கிறாரு. ஸோ அவரும் இவங்க விஜயும் சீமானும் ஓட்டை பிரிப்பாங்க. இவங்க வந்து மற்றபடி திமுக வர்சஸ் அதிமுக அப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு பிஜேபி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஒரு கூட்டணி ஆட்சின்றாங்க பிஜேபியில். ஒரு எடப்பாடி நான் சொல்கிறாரு, கூட்டணி மட்டும்தான், கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்றாரு. அது இப்போ வந்து முதல்ல அத்தைக்குமே சமாளிச்சா தானே அப்படின்ற மாதிரி ஒரு இவங்க ஜெயிச்சு வரட்டும், அப்புறம் வந்து கூட்டணியா இல்லையா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. இப்போ நீங்கள் சொல்லும்போது சார், இப்போ ஒரு அண்டர் ப்ரெஷரில் தான் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் உருவாச்சு. அதுக்கு ஏடிஎம்கே வந்து வேறு வழி இல்லை அப்படின்னு. பட் அவர் ஸ்டபானா இல்லை, இது வந்து நாங்கள் எங்களுடைய ஆட்சி அப்படின்றது நாங்கள் மட்டும்தான் இருப்போம், இதில் அதிகாரத்தில் பங்கு கிடையாதுன்றதே போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே சார்? கண்டிப்பாக. அதாவது இப்போதைக்கு அவங்க அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ ஏதோ ஒரு சினிமா நடிகை வந்து அவங்க ஏதோ ஒரு அதிமுகவில் தான் இருக்கிறாங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்க, கனவுல தானே கல்யாணம், அது அத்தை மகளாக இருந்தாருன்னா அமலாப்பாலாக இருந்தா என்ன அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கனவுல தான் நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறீங்க, அது கூட்டணி ஆட்சியாக இருந்தால் தனித்த ஆட்சியாக இருந்தா என்ன அப்படின்றது தான் சொல்ல தோணுது. அவங்க நிற்கட்டும், ஜெயிக்கட்டும், மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். விஜய் அவர்களோட ஒரு அலைன்ஸ் வைக்கணுன்றது ஏடிஎம்கேவோட ஒரு விருப்பமாக இருந்தது. அது இல்லைன்ற பட்சத்தில் இப்போ பிஜேபியோட ஒரு அலைன்ஸ்க்கு வந்திருக்காங்கன்றதெல்லாம் பேசுகிறாங்க. இல்லை, கண்டிப்பாக வந்து அதிமுக வந்து திமுகவை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி அவங்க கிட்ட கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாரிஸ்மேட்டிக் கேரக்டர் கிடையாது. இல்லை, பேட்டில்ன்றது எப்போவுமே உண்டு இல்லையா சார்? இப்போ நம்ம இவ்வளோ வருஷம் வந்து பார்க்கும்போது டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ஃபேஸ் அப்படின்றது தானே சார் இருக்கு. இல்லை, அது வந்து எம்ஜிஆர் கருணாநிதி, அது வந்து டிஎம்கே ஏடிஎம்கேவே கிடையாது எந்த காலத்துலையுமே. அது வந்து எம்ஜிஆர் வர்சஸ் கருணாநிதி. பட் இப்போவும் சூரியனா ரெட்டை இலையான்றது தானே. இல்லை, அதாவதுங்க ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, நீங்கள் கிராமத்தில் போய் நீங்கள் வந்து இவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா, நான் அவருக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டேன், நான் ரெட்டை இலைக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவேன். ஆக்சுவலாக நீங்கள் தான் ரெட்டை இலையில் நிற்கிறீங்க. ஸோ அந்த கிராமத்தில் வந்து படிக்காதவங்க நிறைய இருந்தாங்க. அந்த படிக்காதவங்க மனசுலலாம் இந்த ரெட்டை இலைன்றது ஒரு ஆழமாக பதிஞ்சிருந்தது, முக்கியமாக கிராமத்துங்களில். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிட்டி சைட்லலாம் வந்து டிஎம்கே நல்லா வின் பண்ணும், ரூரல் சைட்லலாம் ஏடிஎம்கே நல்லா வின் பண்ணும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 50 ஆண்டு காலத்தில் அந்த வயசானவங்கலாம் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ இருக்கிறவங்களாம் யாரும் அந்தளவுக்கு வந்து ஒரு கல்வி அறிவுலாம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சீமான் எடுத்துக்கோங்க. சீமானுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு கரும்பு விவசாயி அப்படின்ற ஒரு சின்னம் தான் வச்சுருந்தார். ஸோ அதை நம்பி இருந்தார், ஒரு விவசாயம்னு ஓட்டு போடுவாங்கன்ட்டு. திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, எலெக்ஷனுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி அது உங்களுக்கு இல்லை, நாங்கள் வேறு யாருக்கோ கொடுத்துட்டோன்ட்டாங்க. இப்போ திடீர்னு 1 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு மைக்கு சின்னம் கொடுத்தாங்க. ஒரே மாதத்தில் அவர் அதை பரப்பி அதுக்கு முன்னாடி எலெக்ஷனை விட இப்போ வந்து அதிகமாக தான் ஓட்டு வாங்கினார். அப்போ இது எதை காமிக்குது, அந்த இடத்துல சீமானுக்கு தான் வேல்யூ. அந்த இடத்துல வந்து கரும்பு விவசாயிக்கோ அல்லது மைக்குக்கோ வேல்யூ கிடையாது. ஸோ அந்த ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னது உண்மை. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடினா அதை நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுருப்பேன். இப்போ அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ இப்போ வந்து யார் அப்படின்ற அந்த கேண்டிடேட் அப்படின்றது தான் முடியும். கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ 26 வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு களமாக இருக்குன்றது விஜய் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்குது சார். ஆனால் உண்மையாகவே ஏன்னா அவர் ஒரு பக்கம் இருக்கார். இப்போ நாம் தமிழர் இன்னைக்கு இருக்கிற தேதியில் அப்படி இருக்காங்க. பிஜேபி ஏடிஎம்கே ஒரு பக்கம் இருக்காங்க, டிஎம்கேவுடைய அலைன்ஸ் அப்படி இருக்குது. அதுக்குள்ளேயும் நிறைய பிளவு வரும், இதெல்லாம் மாறும் அப்படின்றாங்க. மாறலாம். இன்னையிலேருந்து இன்னும் 1 வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு. இந்த 1 வருஷத்துக்குள்ளார எது வேணாலும் நடக்கலாம், எது வேணால் நடக்காமலும். பட் அது எவ்வளோ டஃப் ஃபைட்டாக இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? இவ்வளோ வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது எவ்வளோ புதுசாக இருக்குது இந்த களம் அப்படின்னு. அதாவது இப்போதைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது இட்ஸ் அ கிளியர் டிஎம்கே மேண்டேட் தான். டிஎம்கேக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது டிஎம்கேக்கு அட்வான்டேஜ்னா டிஎம்கேவோட அலைன்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறனால டிஎம்கேக்கு அட்வான்டேஜ். மேபி அது ஸ்பிளிட் ஆச்சுன்னா டிஸ்அட்வான்டேஜாக மாறும். அது ஸ்பிளிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. டிஎம்கே ஸ்பிளிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு.
ஆனால் எதிர்கட்சிகள் ஒன்றாக இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட ஒரு நாம் தமிழர் கட்சி அல்லது விஜய் கட்சி அல்லது 2 பேருமே, ஸோ நம்ம அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பான்னு சொல்லிட்டு போட்டலாம். ஒருவேளை 4 பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ டிஎம்கே கண்டிப்பாக டஃப் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அவன் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு முதல்ல திமுக ஆட்சியிலேருந்து அகற்றணும், அதுதான் முக்கியம், மீதெல்லாம் நாங்கள் அப்புறம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலை வருமானு கேட்டிங்கன்னா அது வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. சீமான் முதல்ல அவர் கட்சியில் இருக்கிற தலைவர்களோட கூட்டணியில் இருக்கிறாரான்னு தெரியாது. கண்டமேனிக்கு இது காளியம்மாவை தூக்கிட்டாரு, சாட்டை துறைமுறைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாரு. அவருக்கு வந்து கூட்டணின்றது பொதுவாக வந்து அவருக்கு ஒத்து வராது. 2வது, அவர் ஆதரிக்கிற எல்லாருமே டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரையும் பிடிக்காதவங்க தான் அவர் ஆதரிக்கிறாங்க. நாளைக்கு அவர் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சார்னால் அவருடைய ஆதரவு ஓட்டே வந்து பிரியும். இது வந்து சீமானுக்கு இருக்கிற பிரச்சனை. சீமானுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவருக்கு இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட்டு நான் கூட்டணி வைக்க மாட்டேன்றது. அதுதான் அவருடைய பெரிய மைனஸ் பாயிண்ட்டும். ஏன்னா நீங்கள் வந்து பாதி கிணறு தாண்டிங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. ஒரு 6% எடுத்தார், அப்புறம் 8% எடுத்தார், அது 10% ஆகலாம், 12% ஆகலாம், 15% ஆகலாம். ஆனால் 15% ஆனாலுமே ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்காது. ஸோ எது அவருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு மக்கள் நினைக்கிறாங்களோ அதுதான் அவருக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட்டும் கூட. இது அவருடைய பிரச்சனை. விஜய் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு, அவர் வந்து ஒரு டெபுட்டி சிஎம் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி வர்றதுக்கு அவர் தயாராக இல்லை. ஆமாம், அவருடைய குறைஞ்சபட்ச டிமாண்டே என்னென்னா, கர்நாடகாவில் நடந்த மாதிரி ஒரு 2.5 வருஷம் நான் சிஎம், 2.5 வருஷம் நீங்கள் சிஎம் அப்படின்ற ப்ரொப்போசல் தான் அவர் எடப்பாடிக்கு கொடுத்ததா செய்திகள் வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு ப்ரொப்போசலை வந்து எடப்பாடி ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இவர் வந்து அன்ப்ரூவன் கேண்டிடேட். இவருடைய செல்வாக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை. ஸோ இது வரைக்கும் சினிமாவிலிருந்து திரைத்துறைக்கு வந்து ஜெயிச்ச ஒரே ஆள் எம்ஜிஆர் மட்டும்தான். எம்ஜிஆர் வளர்த்து விட்டதுனால ஜெயலலிதா ஜெயித்தாங்க. ஜெயலலிதா வந்து நேரடியாக சினிமாலேருந்து வந்து அவங்க அரசியலில் ஜெயிக்கலை, எம்ஜிஆர் வளர்த்து விட்டார். ஸோ இப்போ விஜய் யாரும் வளர்த்த விடலை, இவர் நேரடியாக அரசியலுக்கு வர்றாரு. ஆனால் அரசியலில் வந்து தோத்த சினிமா நடிகர்கள் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இவர் வந்து இவருடைய இது வந்து எந்த அளவுக்கு அந்த இடத்துல தாக்கம் இருக்கும் அப்படின்றது, இது வந்து இவர் வந்து உண்மையிலே என்ன பண்ணிடணும், லாபமோ நஷ்டமோ போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவர் கண்டெஸ்ட் பண்ணிடணும். கண்டெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரென்த் என்ன, அப்போ ஏடிஎம்கேக்கு 10% ஓட்டு வந்ததா, எனக்கு 12% ஓட்டு வந்தது அப்படின்னு சொல்லி அப்போ கேட்டிருக்கலாம். பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தால் எனக்கு என்ன வந்தது, உங்களுக்கு 10% தான் ஆதரவு, எனக்கு 12% இருக்குது. அப்போது நம்ம 2.5 வருஷம் நான் சிஎம், 2 வருஷம் நீங்கள் சிஎம்னு ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருந்தா கூட அதை ஊரில் கன்சிடர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரூஃபே பண்ணலைன்னும்போது அது எப்படி வந்து ஒரு இது வரும்? ஓகே, அந்த பால் மிஸ் பண்ணிட்டாரு விஜய். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து உண்மையிலேயே வந்து அவர் நல்லா இது பண்ணணும்னா என்ன பண்ணிடணும், ஏதோ ஒரு கட்சியில் சரி. இப்போ எம்ஜிஆரே பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக அரசியலுக்கு வரல, அவர் திமுகன்ற இயக்கத்தில் சேர்ந்தார். ஸோ திமுகன்ற இயக்கத்தில் சேர்ந்து கொஞ்ச நாள் அங்கே இதுவாகி அந்த திமுகவில் வந்து ஒரு பொருளாளராக இருந்து அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தார். அப்போ என்னாகும், அப்போ வெளியே வரும்போது என்ன பண்ணாங்க, நிறைய பேர் அவர் கூட வந்துடுவாங்க. இப்போ சீமானுக்கும் விஜய்க்கும் நான் பார்க்குற ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள்னு அங்கே யாருமே கிடையாது. ஒரு எல்லாரும் நல்லா இருக்கணும், 100 வயசு வாழணும், ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொல்கிறேன். என் வீட்டில் எல்லாமே என்னை நம்பி தான் போகுது அப்படின்னா, திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக நான் இறந்துட்டேன்னா என் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்? யாரோ ஒருத்தர் லீட் பண்ணி போகணும். அப்போ அது யார்? அது வந்து திமுகவில் இருந்தது, அண்ணா திமுகவில் இருந்தது. ஆனால் நாளைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ நம்ம வந்து ஒரு தப்பாக பேசலை, ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக பேசுகிறோம், நெருப்புனா வாய் சுட்டுறாது, ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா தாவாக்காவை லீட் பண்ணுற அடுத்தால் யார், அல்லது நாம் தமிழர் கட்சியை லீட் பண்ணுற அடுத்தால் யார்? சீமான் பேசுறாரு. குழப்பம் வந்து ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்பவே இருந்தது. ஆமா, எனக்கு அப்புறம் யாருன்ற ஒரு கேள்வி இருக்கு, அதனால வேண்டான்றது அங்கேயே அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. அதையும் ஒரு ரீசனா அட்லீஸ்ட் ரஜினி வந்து யாரோ ஒருத்தர் மனசுல வச்சிருந்தாரு, நான் வந்தால் நான் கூட சிஎம் ஆக மாட்டேன், நான் ராஜகுருவா தான் இருப்பேன்,
நான் வேற ஒருத்தர் தான் சிஎம் ஆக்குவேன்ட்டு வேற ஒருத்தர் அவர் மனசுல நினைச்சுன்னு இருந்தாரு. இல்ல அப்படியா இருந்தாலும் ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிட்டா ஒருவேளை உடம்புக்கு சரியில்லை அப்படின்ற நிலைமையில அடுத்ததுன்றது யாரு அப்படிங்கறதுனால டவுட். இப்ப இந்த இது வந்து உங்களுக்கு திமுக இருக்கா? கிடையாது. அதிமுக இருக்கா? கிடையாது. எடப்பாடி வந்து எடப்பாடியோட மகன் வந்து அரசியல்ல பெருசா இல்லைனாலும் எடப்பாடி போயிட்டாலுமே அதிமுக பல தலைவர்கள் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் அதை வந்து லீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒன் மேன் ஆர்மியா இருந்தால் இப்படிப்பட்ட ரிஸ்க் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. இப்போ பாருங்க, விஜயகாந்த் ஒரு நல்ல தலைவர். எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா இந்த அரசியலுக்கு வந்த சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்தவங்கல்ல எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா ஒரு நல்ல மனிதர்னு சொன்னீங்கன்னா அது வந்து விஜயகாந்த் தான். ஆனா இருந்தாலுமே அந்த கட்சி ரொம்ப திணறுது. ஏன் திணறுது? அவர் உயிரோடு இல்லை. ஸோ என்னதான் இருந்தாலும் மக்கள் வந்து பிரேமலதாவை ஒரு தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. கேப்டனோட மனைவியாக தான் பார்ப்பாங்க. விஜய் பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்க மாட்டாங்க. கேப்டனோட பையனை தான் பார்ப்பாங்க. ஸ்டாலினையும் அப்படி தான் பார்த்தாங்க. கருணாநிதியோட மகனை தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இப்போ அவரை தலைவராக பார்க்குறாங்க. இப்போ அதே போல் உதயநிதி ஸ்டாலினை வந்து ஸ்டாலினோட மகனாக தான் பார்ப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாருன்னா அப்புறம் அவரையும் தனி தலைவராக பார்ப்பாங்க. ஸோ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இந்த பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு அண்ணாமலை தூக்கிட்டாங்க, ஒன்றாகலையே பிஜேபி. நயினார் நாகேந்திரன் வந்துட்டாரு. நாளைக்கு நயினார் நாகேந்திரன் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட தமிழிசை சவுந்தரராஜன் யாரோ ஒருத்தர் வருவாங்க. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை வந்து 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கணும். ஆனால் அதில் என்ன பயம் வந்துடுதுன்னா நிறைய பேருக்கு, 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கினா அவங்க நம்மளை கவுத்து விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்காமையே போயிடுறாங்க. ஸோ நீங்கள் நாம் தமிழர் கட்சியிலையோ அல்லது தாவாக்கேலையோ ஒரு 5 2ஆம் கட்ட தலைவர்கள் பேரை சொல்லுங்கள். ஆனால் டிஎம்கேலையோ ஏடிஎம்கேலையோ பிஜேபியில கேளுங்க, நான் 10 பேர் சொல்கிறேன். இன்னும் போக போக இன்னும் மேபி சேஞ்சஸ் மாறலாம். அப்போ நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts.